உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு 30 நிமிடங்கள் கொடுக்கிறேன். மிகவும் ஆறுதலாக செய்தியை கொடுங்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இந்த வானொலிய உபகாரம் பண்ணி கொண்டிருக்கிற அருமையான மகேந்திர ஐயாவுக்கும், அதுல நம்பர்ஸ்ல உதவி செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரும் உங்களை நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அருமையான பிதாபாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு பரிசுத்த ஆவியானவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இதுக்கு உதவியா இருந்த அருமையான ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். கர்த்தரே இந்த புதிய நாளை கண்டு, புதிய மாதத்தை ஒரு புதிய நவம்பர் 1ஆம் தேதி இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் என்பது. ஆமீன். ஆமீன். நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவர் நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா, அந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. தகப்பனே, அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இப்படிய வார்த்தைக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை மைமைப்படுத்திருக்கீங்க நாங்கள் வேத்து பார்க்கிறோமே. அந்த வார்த்தையின்படியாக ராஜா, வார்த்தையாக வந்த தேவன், வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரலோகம் சேர்க்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு பார்க்கிறோமே. அப்ப நம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பிழைக்கும்படியாக தேவரீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்படுகிறோம். நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே. ஆமேன். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அவர் மற்றும் தான் ஜெயம் உண்டு. ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. வெற்றி கொள்றவர். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், we worship you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா. Let us lift his name on high and celebrate his victory. Hallelujah. His victory over sin, his victory over death, his victory on the cross for us. Let's praise his Lord. And let's... ஐயா ஸ்தோத்திரம். ஐயா வேற மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருக்குது. ஹலோ, நீங்க தொடருங்க. அது ஒன்றும் ரெக்கார்ட் பண்றேன், தொடருங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொலியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொலியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே,
கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசனா இருந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதிகாரம் 3 20வது வசனம் 21வது வசனத்தை கொண்டு இந்த நவம்பர் மாசம் 1ஆம் தேதி காலவேளையில கர்த்தர் வாக்குத்தத்தமாக நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தைகள். இதோ வாசப்படியில நின்று தட்டுகிறேன், இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவன் என்னுடனே போஜனம் பண்ணுவான், நான் அவனுடனே போஜனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடனே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இரட்சகருமாகிய இயேசு எல்லோரோட வாழ்க்கையிலும் வாசப்படியில நம்ம வீட்டில நம்மளோடனே பிரவேசிக்க வேண்டும். எல்லோரு வீடும் கர்த்தர் வரத்தக்கதாக, கிறிஸ்து இயேசு நம்ம வீட்டுக்குள்ள வரத்தக்கதாக, நம்ம பாளையம் எங்கும் நம்ம வீட்டுல உள்புறத்திலும் வெளிப்புறத்திலும் பரிசுத்தம் உண்டாயிருக்க வேண்டும், பரிசுத்தம் உண்டாயிருக்க வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவ்வளவு பெரிய தேவன் நம்ம வாசப்படியில நின்று கதவை தட்டுறாருன்னு சொன்னா நாமல் காத்திருக்க வேண்டிய அவசியம், காத்திருக்க வேண்டிய அவசியம். ஏன் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறார்? உன் இருதய வாசப்படியானது, உன் இருதய வாசப்படியானது திறந்திருந்தால் கதவு ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு உன்னுக்குள்ளார வந்து உன்னோட நிலை கொண்டு உன்னுடைய வேண்டுதல் சத்தத்தை, உன் வேண்டுதலை காரியங்கள், உன் இருதயத்தில் இருக்கிற போராட்டம், பிரச்சனைகள், உன்னுடைய கண்ணீர்கள், உன்னுடைய கவலைகள், உன்னுடைய சூழ்நிலைகள் மாற்றி போடுறதுக்காக தான், சுத்திகரிக்கிறதுக்காக தான், பரிசுத்தப்படுத்துறதுக்காக தான் உன்னையும் என்னையும் உதவி செய்து கொண்டு நம்மளுடைய வேண்டுதலை சத்தத்தை கேட்டு அவர் வாசப்படி அருகில் நின்று கொண்டிருக்கிறார், உன் வாசப்படி அருகில் நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சகோதரன் சகோதரிகளே, என் தேவ மக்களே, விசுவாசத்துக்குள்ள நிலை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும், ஆண்டவர் என்னை தேடி வரமாட்டாரா? இயேசு என்னை பார்க்க வரமாட்டாரா? கிறிஸ்து இயேசு என்னோடு இல்லையா? என் வீட்டுக்குள்ள இல்லாதனால ஏன் அலமோதுகிறேன்? ஏன் கண்ணீர் வடிக்கிறேன்? ஏன் துக்கப்படுகிறேன்? ஏன் என்னுடைய வேலை ஸ்தலத்துல பிரச்சனை? ஏன் என் சொந்த பிசினஸ்ல பிரச்சனை? நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு ஏன் நிறைய குழப்பங்கள்? எனக்குள்ள இல்லையா ஆண்டவர்? இல்ல தேவ பிள்ளைங்க, இல்ல இல்ல இல்ல, உன்னோடுதான் இருக்கிறார், உன்னோடுதான் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு வாசப்படி அருகிலே நின்று கொண்டிருக்கிறார், உன்னுடைய வாசப்படி அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை கதவை திற. அருமையான என் சகோதரனே, என் சகோதரியே, அருமையான என் தேவ ஜனமே, உன் இருதயத்தை திற. உன் மனக்கண்களிலே கர்த்தரை நோக்கி பாரு. உன் வாசப்படியில நின்று கொண்டிருக்கிற மகா பெரியவர், வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனாக கர்த்தர் உன் வாசப்படியில நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம சுதந்தரித்துக் கொள்ளும்படி, நன்மையான ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி, நல்ல புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணி நம்மளுக்காக சிலுவையிலே வெற்றி எடுத்து ஆண்டவர் பிசாசு சாம்ராஜ்யத்தை, பிசாசு தந்திரங்களை, பிசாசோட செயல்பாடுகளை அவர் சிலுவையில நசுக்கி கொன்றுபட்டார் தேவ பிள்ளையே. சிலுவையில வெற்றி சிறந்தார் தேவ பிள்ளையே. ஆண்டவர் இவ்விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்காக நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன்,
கர்த்தர் நம்மளுக்கு வெற்றி கொடுத்து போயிருக்கிறார். அவரே யெகோவா நீசி. யெகோவா நீசி வெற்றி கொடுத்த தேவன், வெற்றியை கொடுத்த தேவன். அந்த தேவன் உன் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறார். உன் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறார். எதற்காக? ஏன் கதவை தட்டுகிறார்? ஏன் தட்டுகிறார்? இன்னைக்கு எத்தனையோ பேரு சாப்பிட முடியாத வாழ்க்கையில இருக்கிறார்கள். எத்தனையோ பேரு பலவிதமான நோய்களை சிக்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேரு இந்த பூமியில நிம்மதியற்று கிடக்கிறார்கள். எத்தனையோ பேரு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாத இருக்கிறார்கள். சந்தோஷமே இல்லையா? சவிக்கியம் இல்லையா? வாழ்க்கையில குழப்பங்கள் குழப்பங்கள் குழப்பங்கள். ஏன் குழம்புகிறா தெய்வ பிள்ளையே? ஏன் கலங்குகிறாய்? எதற்காக கலங்குகிறாய்? எதை குறித்து நீ கலங்குகிறாய்? பயப்படாதே, பயப்படாதே, குழம்பாதே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் இயேசு உயிரோடு நின்று கொண்டு ஒரு வாசப்படியில கதவு தட்டி கொண்டிருக்கிறார். வாசப்படியில கதவு தட்டிருக்கிற. அங்க இங்கும் ஓடாதே, அங்க இங்கும் அலையாதே, அங்கேயும் பார்க்காதே. நீ உன் வீட்டை கதவை திற. உன் மனக்கண்கள் திற. உன்னுடைய இருதய கண்களை திற. உன் இருதயத்தை திறந்து கொடு. உன்னை தேவனை நோக்கி பாரு, தேவனை நோக்கி பாரு. பிரியமானவர்களே, இதோ ஸ்தேவானாக மனுஷன் கர்த்தரு ஆண்டவர் பரலோகத்துல வலது பக்கத்துல பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தை உட்கார்ந்து ஸ்தேவான் கடைசி நிமிஷத்துல உயிர் விடும் போது கூட பார்த்தார். தரிசனத்தோட பார்த்தார். தம்முடைய கண்களுக்கு நேராக வானத்தை ஏறெடுத்து அங்க தேவ தூதர்கள் இறங்குறது போகிறதும் பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து வலது பக்கத்துல உட்காருகிறது நான் காண்கிறேன்னு சொல்லி ஸ்தேவான் தன் ஜீவனையே விட்டார். ஜீவனையே விட்டார். தேவ பிள்ளையே, நாம தரிசிக்கிற தேவன் உன் வாசப்படியில வந்திருக்கிறார். நாம தரிசிக்கிறதே இந்த நவம்பர் 1ஆம் தேதி இந்த காலை வேளையில வாசப்படியில வந்து நிற்கிறார். உன் அருகில நின்று கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தை நீங்க விட்டுவிட வேண்டாம். உன் வாசப்படியில் இருக்கிற ஆண்டவரை இறுக்கி பிடித்துக்கொள், இறுக்கி பிடித்துக்கொள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். அவர் ஜெயம் கொடுக்கத்தான் வந்தார். உன்னை விசுவாசித்து நீ மகிமை காண்பை தேவ பிள்ளையே. உன் வாசப்படியில் இருக்கிற தெய்வத்தை, உன் வாச அருகிலே நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரை நீ ருசி பார்ப்பையானால், ஆண்டவர் தேவ பிள்ளையே, ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ள நீ ருசி பார்ப்பையானால் அவர் எதற்காக உன் வாசப்படி வருகிறார் என்று ஒரு கேள்வி இருக்கும். யோவான் சுவிசேஷத்துல வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல வாசித்து பாருங்கள். அவர் நம்ம ஆடுகளுக்கு வாசலா இருக்கிறார். நம்ம யாரு? அவர் சொந்த ஆடுகள். நம்மள யாரு? சொந்த ஆடுகளா இருக்கிறோம். பாருங்க, அது 10ஆவது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 9வது. நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க பிரியமானவர்களே, நானே வாசல், நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்து அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான். பிரியமான என் தேவ சனமே, பிரியமான என் தேவ ஊழியர்களே, பிரியமான ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற மக்களே, அருமையான என் தேவ சனங்க, சகோதரன் சகோதரிகளே, நீ உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டறிறதுக்கு தான் உன் வாசப்படியில நின்று கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் கவலை, கண்ணீர், துக்கம், துயரங்கள் உன்னை கட்டி வைக்கல நீ நினைக்கும், கட்டுவார்த்தம் கட்டலாம் நினைக்கும். நம்மளுடைய வேதம் சொல்லிய நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். 18வது அதிகாரத்துல 20-21 வாசிக்கிறோம். அவன் வாயின் பலத்தினாலே அவனோட வயிறு நிரம்பும், உதடின் கனிகளினாலே திருப்தி அடைவானாம், திருப்தி அடைவானாம். அதே வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், மரணமும் ஜீவனமும் நாவி அதிகாரத்துல. நம்ம உள்ளும் புறம்பு மேய்ச்சலை கண்டடையும், மேய்ச்சலை கண்டடையும். நம்ம வாயை திறந்து கஷ்டத்தை பார்த்து பேச வேண்டும், கண்ணீரை பார்த்து பேச வேண்டும், துக்கத்தை பார்த்து பேச வேண்டும். நம்ம எல்லா காரியத்தையும் கர்த்தர் நம்ம வாயில வச்சிருக்கிறாரு. யூஸ் பண்ணு, உன்னுடைய வாயை திறந்து பேசு. இயேசுவின் நாமத்தினால கடன் பிரச்சனையே என்னை விட்டு நீங்கி போ,
கடனே நான் கடன் வாங்குவதில்லை, நான் கடன் கொடுப்பேன். அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன், அநேகரை ஆளுகை செய்வேன். என்னை ஒருவனும் ஆளுகை செய்ய முடியாது ஆண்டவரை தவிர. நீ சொல்ல வாயில சொல்ல சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரி, இந்த கால வேளையில, இந்த அதிகாலை வேளையில ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுவார். நீ ஜெயம் கொள்ள வேண்டிய அவசியம். இந்த பூலோகத்துல வார்த்தை கொண்டு ஜெயம் கொள்ளணும். உன்னுடைய தேவன் மலைகளை பார்த்து பேசு. இந்த மலையை கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பேர்ந்துட்டு சமுத்திர நடு சமுத்திரத்துல விழு. இந்த மலையை பார்த்து விசுவாசித்து மலை பேர்ந்துண்டு போன்னு சொன்னா நடு சமுத்திரத்துல உழுகிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு சிலுவையில வெற்றி சிறந்து நம் கையில கொடுத்திருக்கிறார். எதற்காக? என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? பேதுரை பார்த்து சொன்ன வார்த்தைகள். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து, என் ஆடுகளுக்கு நான் தான் வாசல், என் ஆடுகளை மேய்ப்பாயா? என் ஆடுகளுக்கு நான் தான் வாசல், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? பிரியமானவர்களே, எதுக்காக வாசப்படிக்கு வந்தார்? எதற்காக வந்தார்? இந்த உலகத்துல அழிந்து போற ஜனங்களுக்காக, இந்த உலகத்துல அழிஞ்சு கொண்டிருக்கிற பாவத்தில் சாபத்துல கிடக்கிற மக்களுக்காக, இது ஒவ்வொரு நாளும் துக்கத்துல துயரத்துல கிடக்கிற மக்களுக்காக நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்க, அவைகளுக்கு கிறிஸ்து இயேசு பத்தி அன்பு சொல்ல, கிறிஸ்து இயேசு அன்பு அவர்களுக்கு தெரியாது இருக்கிற புறஜாதி மத்தியில இயேசு அன்பை பத்தி சொல்ல, பிரியமானவர்களே, வாசப்படியிலிருந்து கதை தட்டுகிறார். முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே, முதலாவது தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். என் பிள்ளைகளை வாசப்படி நான் காக்க வேண்டும். என் பிள்ளைகள் உள்புறத்தில் வெளிப்புறத்தில் மேய்ச்சல் கண்டடைய வேண்டும். என் பிள்ளைகளின் சத்தத்துக்கு கதவை திறக்க வேண்டும். என் பிள்ளைகளின் சத்தத்துக்கு கதவை திறந்தால் உள்புறமும் வெளிப்புறமும் மேய்ச்சலை கண்டடைவார்களே. ஓரிபால ஷபரபர கரபரபர துரந்திதாரபோ ரேமன் ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் ஓரிபாபரபரப கரபரபா ஓரிதார துரந்திதாரமுள்ள கரதிரபா. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு கதவுல வாசப்படியில்னு சொல்லி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் சகோதரன் சகோதரிகள், அருமையான என் தேவ ஜனங்கள், வாசப்படியிலே தேவன் வாசப்படியில் அல்லப்பா, உள்ளும் பெருமும் நிலை கொள்ள ஆண்டவரே. உள்ளும் பெருமும் நிலை கொள்ளும் பொழுது ஏசப்பா அவர்களை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆயிரங்களும் 10,000 கோடானு கோடிய பெருகட்டு சுவாமி, பெருகட்டுப்பா. அளவில்லாத சமாதானத்தை சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் அப்பா. அளவில்லாத சமாதானத்தை எங்களுக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்து கொடுத்தீரப்பா. மனுக்குலத்துக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்த சமாதானத்தை அருள செய்தீர் ஆண்டவரே. அவ்வளோ பெரிய தேவனாகிய கர்த்தர். பிரியமானவர்களே, ஆடுகளுக்கு வாசல் நானே, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்து அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பிரியமானவர்களே, மேய்ச்சலை காண வேண்டும். என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், உங்க வாழ்க்கையில செல்வாக்கு உண்டாகும், உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகும். உங்க வாழ்க்கையில நீங்க நினையாத நேரத்துல ஏற்ற காலங்களில இப்பொழுது கர்த்தர் விசுவாசியானால் உன் வீடத்துல களஞ்சியங்களும் உனக்கு வேண்டிய நன்மைகளும் நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்படும், 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 நிரப்பப்படும். ஆண்டவரை இயேசு சொல்லுகிறார், உள்ளும் புறம்பும் என் மேய்ச்சலை நீ கண்டடைவாய். உள்ளும் புறம்பும் என் மேய்ச்சலை நீ கண்டடைவாய். பிரியமான சகோதரன் சகோதரியே, வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறவர் அவர் லேசானவர் அல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்குனவர், உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டாக்குனவர், உலக தோற்றத்துக்கு முன்பாக உன் பேரை என் பேரை அவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்தவர். உன்னை அளவு சுலபமா உன்னை அழைக்கவில்லை. உன் அளவு சுலபமா பேரை சொல்லி அழைக்கவில்லை. உன் அளவு சுலபமா உன் வீட்டு வாசப்படிக்கு அவர் வரவில்லை. நீ வேணும், நீ கர்த்தருக்கு வேணும். உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உனக்கு கொடுக்கப்பட்ட மாமியார்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உனக்கு கொடுக்கப்பட்ட மகன்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன் பேர பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் ஒளியமர கன்றுகளைப் போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன் மனைவி வீட்டவர்களை கனி கொடுக்கிற திராட்சை செடி போல இருக்க வேண்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா.
கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்க பண்ணுவார். பயப்படாதீர்கள், திகையாதீர்கள். உன் தேவன் உயிர் தெழுந்த தெய்வம். நம்ம ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த ஆண்டவர், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி தந்தவர். நம்மளுடைய பேரை புஸ்தக சுருளை எழுதி வைத்தவர். அந்த தேவன் தான் உன் வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறார். அந்த தேவன் தான் உன் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறார். எதற்காக? நீ உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவாயாக. நீ உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவாயாக. அதற்கு தான் சொன்னார், நான் வாசப்படியிலே இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். ஆண்டவரே, யாருக்காக நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க? என் சகோதரிகளுக்காக, அருமையான கேட்நாயர்களுக்காக. ஆண்டவரே, குறிப்பிட்ட என் சகோதரியை அழுது கொண்டிருக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அருமையான மக்கள், ஆண்டவரே, என் வாசப்படியில வெறுமையா இருக்கிறது என் வீடு வெறுமையா இல்ல, வெறுமையா இருக்கிறது. என் பாத்திர நிரம்பு வழிய வேண்டுமே, என் குடும்பத்துல சமாதானம் உண்டாயிருக்க வேண்டுமே, என் மக்களில் உள்ளும் புறமும் என் தேவனுடைய வார்த்தையை மேய்ச்சல் கண்டடைய வேண்டுமே. வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளுக்கு ஆண்டவரே, இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்து கர்த்தாவை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, மேன்மைப்படுத்துங்க. எல்லாம் கிறிஸ்துக்குள்ள, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள எல்லாம் புது சிருஷ்டியா இருக்கும். பழைதெல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதா இருக்கு. ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உன் வாசப்படி சத்தத்தை கேட்க செவிகளை திறந்தருள ஆண்டவரே, இருதய கண்களை திறந்தருள ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க கிரிகைகளை எல்லாம் திறந்தருள ஆண்டவரே, அவங்க சிந்தனைகளை திறந்தருள ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பொக்கிஷ சாலையில திறந்தருள ஆண்டவரே, உங்க பொக்கிஷ சாலையை திறந்தருள ஆண்டவரே. வானத்தை திறந்து இடம் கொள்ளாம போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னை சோதிச்சு பாருன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, என்னை சோதிச்சு பாருன்னு சொன்னிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு வசனங்கள் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, உள்புறத்தில் வெளிப்புறத்தில் மேய்ச்சலை கண்டடிய உதவி செய்யுங்க தகப்பனே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. 21வது வசனத்துல, ஜெயம் கொள்கிறவன் என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து போல, ஜெயம் கொள்கிறவர்கள் எல்லோரும் அவரோடு அவர் என்னுடனே சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்கார்ந்து இருப்பார், அருள் செய்வார். ஜெயம் கொள்ள வேண்டும். நல்ல புரிஞ்சுகள். ஜெயம் கொள்ளுகிறது வாசப்படியில் எதிர்க்கு நின்றால் நம்மளை நினைவு போட்டுகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவார். சோதனைக்காரனை ஜெயிக்க வேண்டும். நம்ம வாசப்படிக்கு தேவன் வராதபடிக்கு, நம்ம இருதயத்துக்குள்ள தேவன் வராதபடிக்கு நம்மளை சஞ்சலப்படுத்தி துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துவான். பிரியமானவர்களே, வாசப்படியில நிக்கிற ஆண்டவர் எதற்காக? நம்ம வீடு பாளையம் எங்கும் தீட்டுப்படுத்தும் சொல்லி அவர் சுத்தி திரிவார். எவரை விழுங்கலாமோ, எவரை ஆண்டவரை கெடுக்கலாமோன்னு சொல்லி 1 பேதுருல நம்ம பார்க்கிறோம். அவன் ஏதோ பிசாசு எவரை விழுங்கலாம் சிங்கம் போல கர்ஜித்து திரிகிறான். அதற்காக தான் உன் தாழ்பால்களை பலப்படுத்தவும், உன் வீட்டுல பிள்ளைகளை காக்கவும், உன் வாசப்படியை காக்கவும், உன் வாசப்படியை காக்கிற தெய்வம் நீ உள்புறுத்தி வெளிப்புறுத்தியும் மேய்ச்சலை கண்டடையும். என் பிரியமான சகோதரன் சகோதரியே, எவரை விழுங்கமா வகை தேடி இரவும் பகலும் திரிகிறான். இரவும் பகலும் நம்ம இஸ்ரவேலின் தேவன் காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம ஆண்டவர். நம்ம தூங்கி எழுந்து நிற்பது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த மாபெரிய தேவன் இயேசு, மாபெரிய தேவனாகிய கர்த்தர் உங்க வாசப்படியில் தான் நின்று கொண்டு கதவை தட்டுகிறார்.
உங்க வாசப்படி நின்றுதான் கதவை தட்டுகிறார். என் சகோதரன் சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, இந்த கால வேளையில நீ அழுது போதும், புலம்பனது போதும், துக்கப்பட்டது போதும், நீ வேதனைப்பட்டது போதும், நீ நஷ்டம் கண்ணீர் வடிச்சது போதும். எதை தொட்டாலும் நஷ்டம் வருகிறது, எதை தொட்டாலும் எதை பேசினாலும் குற்றங்கள் வருகிறது, நான் எதை பேசினாலும் எனக்கு நிம்மதி இல்லாத போகிறது, நான் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில விடுதலை இல்லாத போகுது. பிரியமானவர்களே, உன்னை விடுதலை ஆக்குற தேவன் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உன்னை விடுதலை, உன் வாசலை பலப்படுத்துற தெய்வம் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உன் வாசப்படி அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அது உன் வீட்டு வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறார். இதோ நீங்க சொல்ல வேண்டிய காரியம், அப்பா உள்ளே வாரும், அப்பா உள்ளே வாரும், இயேசுவே உள்ளே வாரும். என்னுடைய இன்னைக்கு நாளிலே என் உள்ளத்துக்குள்ள, என் இல்லத்துக்குள்ளார, என் வீட்டுக்குள்ளார வந்தா ஆண்டவரே சந்தோஷ சமாதானம் உண்டாகும். சந்தோஷ சமாதானம் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரர் சொல்லுகிறான், சங்கீதம் 122 என் அரமனைக்குள்ள சுகமும். சங்கீதக்காரன் 122 சொல்லுகிற வார்த்தையை நம்ம கவனித்து பார்க்கலாம். சங்கீதம் 122 அவர் நல்ல ஒரு வார்த்தைகளை நம்ம பேசுகிறத பார்க்கிறோம். அவர்களே, உன் அலங்கரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வசனத்தை கொடுக்கத்தான் கர்த்தர் வாசப்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தணும். உன் அலங்கரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக, சுகமும் இருப்பதாக. நீ கவலைப்பட வேண்டாம், நீ கண்ணீரை வடிக்க வேண்டாம், நீ துக்கப்பட வேண்டாம். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்கள், முழங்கால் படியிருங்கள். இது கடைசி காலம், இது கடைசி காலம். கர்த்தர் எல்லோரு மேலையும், பெரியோர் மேலையும், சிறியோர் மேலையும், வாலிபர் மேலையும், கன்னிகை மேலையும் தேவ ஆவியை வர்ஷிப்பார். தேவ ஆவி ஊற்றப்படும். யோவேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இந்த கடைசி காலங்களிலே தரிசனங்களை, சொப்பனங்களை எல்லாரும் காண்பார்கள். ஆசீர்வதிக்கப்படுவோம் தேவ பிள்ளையை, ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவ பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு கர்த்தர் கொடுக்கிற உன் அலங்கரத்துக்குள்ளும் சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று கர்த்தர் நினைவு கூட்டுகிறார். இதை வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் தேவ பிள்ளையே. சொல்லி சொல்லி ஜெபிங்கள். இந்த உங்களுக்கு இருக்கிற சஞ்சல தவிப்பு ஓடிப்போம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். மகிமின் தேவன் உட்பிரவேசிப்பார், மகிமின் தேவன் உட்பிரவேசிப்பார். வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிற தேவன், வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறவர். எதற்காக? நம்மளோட போஜனம் பண்ணுவார், நம்மளோட பூஜை பண்ணுவார். நாம அவரோட போஜனம் பண்ணுவோம். நாம ஜெயம் கொள்கிற வாழ்க்கை, அந்த பரலோக சிங்காசனத்துக்கு போற வாழ்க்கை, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள கால் எடுக்கிற வாழ்க்கை, அந்த பரலோகத்துல போய் உட்கார்ற வாழ்க்கை, அந்த பரலோகத்தை சேர்ந்து கொள்கிற வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை. அவர் நம்மோடு நினைத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என்ன தெரிந்து கொள்ள, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் இந்த வீட்டை தெரிந்து கொண்டேன், நான் இந்த வீட்டை தெரிந்து கொண்டேன், நான் இந்த தமிழ் சங்கத்தை தெரிந்து கொண்டேன், நான் இந்த வானொலி நிலையத்தை தெரிந்து கொண்டேன், நான் இந்த மனிதர்களை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டேன், இந்த வீட்டு வாசஸ்தலத்தை நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால் தான் வாசப்படியில் இன்று கதவை தட்டுகிறார். வாசப்படியில் கதவை தட்டுகிற வாக்கு வசனங்கள் எல்லாம் இந்த நாளில கேட்டோம் தேவ பிள்ளையே. வாசப்படியில் கதவை தட்டுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்டோம். பிரியமானவர்கள், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க உள்ளும் புறம்பு மேய்ச்சல் கண்டடைய வேண்டும். உள்ளும் புறம்பு மேய்ச்சலை புசிக்க, மேய்ச்சலை பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மளை புல்லுள்ள இடங்களை மேய்ச்சல் போகிறார். கர்த்தர் புல்லிடங்களை நம்மளை மேய்க்க போகிறார். அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். உன் கரம் பிடித்து நடத்த போகிறார். உன்னை வல்லமையா நடத்த போகிறார். தேவ திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். தேவ சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் கவலைகளை மாற்றப்படும். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசன கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன் வாசப்படிதான், உங்க வாசப்படிதான், உன் வாசப்படிதான், உன் வாசப்படிதான் கர்த்தர் தீர்க்கமா சொல்லுகிறார். உன் வாசப்படியில் தான் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உன் வாசப்படியில் தான் கதவை தேவன் தட்டி கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள், திகையாதீர்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு மேய்ச்சல், உன் வீடு பிள்ளைகளுக்கெல்லாம் வாசலா இருக்கிறார், வாசலா இருக்கிறார். நீ புறம்பு மேய்ச்சல் கண்டடைவேன்னு சொல்லி உன்னை விடமாட்டார். உன் கண்ணீரை மாற்றும், துக்கங்கள் மாற்றும், கவலைகளை மாறும். உன்னுடைய வாழ்க்கையே மாறும் தேவ பிள்ளையே. நீ விசுவாசித்தால் மாறும். கதவை திற,
கதவை திற, உன் இருதய கதவை திற. உட்கார்ந்து வேதத்தை வாசி, உள்ள கர்த்தரை சேர்த்துக்கொள். உன் வாசப்படி உன் இல்லக்குள்ள இருக்கிற தெய்வத்தை சேர்த்துக்கொள். வாசப்படி வெளியில நிக்கிற தெய்வத்தை உன் இருதயத்தில் உன் வீட்டுல சேர்த்துக்கொள். நான் என்ன செய்ய வேண்டும் அடியேன் கேளு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீ மேய்ச்சலை கண்டட போகிறாய். நீ மேய்ச்சலை உள்ளும் புறம் மேய்ச்சலை கண்டடைய போகிறாய். உன்னை கண்டடைய வைக்க போகிறார். உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் அருமையான அந்த வானநிலை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தமிழ் சங்கத்து ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை செய்வாராக. முழுமையான மகிமையான தேவன் உங்க வீட்டு வாதிகளை நிற்பார். முழுமையான உங்க வீட்டுக்குள்ள வருவார், உணவுக்குள்ள பிரவேசிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் என்பது, ஆமீன் என்பது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஒவ்வொருவரையும் உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். ஆமீன் என்பது. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் கிடியோன். ஒரு அருமையான ஒரு செய்தி, அருமையான ஒரு வெளிப்பாடு. இந்த தேவனை அறியாத ஜனங்களுக்கு நல்ல ஒரு செய்தி. மனம் மாற, தேவனை ஏற்றுக்கொள்ள, இருதயத்தை துறக்க இங்க கொடுத்த செய்தி அருமையான செய்தி. அநேகர் இந்த செய்தியில கேட்டு இரட்சிக்கப்படுவார் விசுவாசிக்கிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். உங்களுடைய அந்த வார்த்தை ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வீட்டிலே தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய செய்தியை கேட்கிறார்கள், கதவை திறக்க போறார்கள். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அருமையான ஒரு செய்தியை உங்கள் செய்தி மிக தெளிவாக, ஆறுதலாக, ஆவியான உதவியோடு செய்தியை கொடுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லோருக்கும் இருந்திருக்கும். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் கிளச்சபையில் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.